Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. 1970 to 80 காலகட்டத்தில் அமெரிக்காவோட சீரியல் கில்லர் காலகட்டம் அப்படினே சொல்லலாம். அதாவது சீரியல் கில்லர் எரா அப்படினே சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் உலகே உலுக்கிய சீரியல் கில்லர்ஸ் ஆன ஜெஃப்ரி டாமர், ஜான் வெயின் கேசி, சார்லஸ் மேன்சன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான சீரியல் கில்லர்ஸ் அமெரிக்கால உருவாகி வந்துட்டு இருந்தாங்க. அப்படி உருவாகி வந்த சீரியல் கில்லர்ல ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த டெட் பண்டி அப்படின்ற இந்த ஒரு சீரியல் கில்லர். எஸ், அந்த காலகட்டத்துல டெட் பண்டி அப்படின்ற நேம் கேட்டாலே பெண்கள் எல்லாருமே அலறி ஓடுனாங்க தான் சொல்லி ஆகணும். அது அவரை பார்த்த உடனே கிடையாது, பார்த்த உடனே மயங்க தான் செய்வாங்க. ஆனா அதுக்கடுத்து அவர் செய்யற செயல்கள்ல தான் அவரோட ஈவில்னஸே தெரியும். சோ 70s காலகட்டத்துல அமெரிக்காவோட ஒரு பிக்கஸ்ட் ஈவில் அப்படின்னா அது டெட் பண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துல அமெரிக்காவோட ஈவில் டெட் பண்டி இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவில் அப்படின்னா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2024 இயர்லி காலகட்டத்துல மட்டும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ராபிட் growthனால கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தங்களுடைய வேலையை இழந்தாங்க. அமேசான், கூகுள் சொல்லிட்டு பெரிய பெரிய டெக் ஜெயின்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் கூட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தங்களுடைய வேலையை இழந்தாங்க. சோ இந்த ஒரு ஈவில், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய வேலையை பறிக்காம இருக்கணும்னா நீங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கத்துக்கணும். அதுக்காக தான் நாங்க growth schoolோட 3 hour ஆன்லைன் ட்ரைனிங்கை சஜஸ்ட் பண்றோம். இந்த ட்ரைனிங் ஒரு பெய்டு ட்ரைனிங் தான். ஆனா தீபாவளி ஆஃபரா நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க 1500 பேருக்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். இந்த ட்ரைனிங்கோட ஸ்பெஷாலிட்டி நம்ம இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட AI டூல்ஸை கத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டா நியூ ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 5000க்கு ஒருத்தான போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரைனிங்ல என்னென்னலாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப் எப்படி ஹண்ட் பண்றது, இமெயில் எப்படி ரைட் பண்றது, salary negotiations எப்படி பண்றது, டேட்டா அனாலிசிஸ் எப்படி பண்றது, பர்சனல் பிராண்டிங் எப்படி பண்ணிக்கிறது, ஏன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்றதுன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு சொல்லி தந்துருவாங்க. இந்த ஆன்லைன் ட்ரைனிங் எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அதாவது நீங்க சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்ல இருந்தாலும் சரி, HR இருந்தாலும் சரி, ஆபரேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ட்ரைனிங் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரைனிங்ல ஆல்ரெடி 1 மில்லியனுக்கு அதிகமானவங்க ஜாயின் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா இதுக்கு முன்னாடி வாங்குனத விட 3 டைம்ஸ் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ப்ரமோஷன் அடைஞ்சிருக்காங்க, ஜாப் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் செம்மையா கத்துருக்காங்க. சோ அதனாலே அவங்க எல்லாருமே ரேட்டிங் 5 out of 5 கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? ஆன்லைன் ட்ரைனிங்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் 1500 பேருக்குள்ள ஜாயின் பண்ணி ஃப்ரீயாவே இந்த ட்ரைனிங்கை கத்துக்கங்க. அண்ட் growth ஸ்கூலுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதுல ஜாயின் பண்ணி ட்ரைனிங்கான அப்டேட்ஸ் அப்பக்கப்ப தெரிஞ்சுக்கங்க. இது ஆகஸ்ட் 16, 1975 இந்த ஒரு நாள்ல நள்ளிரவு 2:30 மணி அளவுல சால்ட் சிட்டில இருக்கிற ஹோகன் அப்படின்ற ஸ்ட்ரீட்ல பாப் கேவார்ட் அப்படின்ற ஒரு பெட்ரோல் போலீஸ் ஆபீசர் பார்த்தா அவரோட காருக்குள்ள உட்கார்ந்துட்டு பேப்பர் ஒர்க்க பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி அவருடைய பேப்பர் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு மிஸ்டீரியஸான டான் வாட்சன் பீட்டில்ன்ற காரு லைட் ஆஃப் பண்ண மாதிரி அவருடைய காரை மெல்ல கிராஸ் பண்ணி போகுது. அப்படி அந்த கார் பெட்ரோல் போலீஸ் ஆபீசர் காரை கிராஸ் பண்ணி போறப்ப என்னடா அது, இந்த காரை நம்ம இந்த ஏரியால பார்த்ததே கிடையாது, அதுவும் இந்த நைட்ல யாரும் லைட்டே போடாம இந்த கார் ஓடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கார் நேரா போய் இவருடைய நெய்பர்ஹுட் வீட்டுக்கு முன்னாடியே நிக்குது. இப்படி இவரோட பக்கத்து வீட்டுக்காரோட வீட்டுக்கு முன்னாடி இந்த கார் போய் நிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி டவுட் பயங்கரமா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த வீட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக வெளியே போயிட்டாங்க. அந்த டைம்ல அந்த வீட்டுல அவங்களோட 2 பொண்ணுங்க மட்டும் தான் தனியா இருக்கு அப்படின்றது அந்த போலீஸ் ஆபீசருக்கு நல்லாவே தெரியுது. அதாவது பாப் கேவார்டுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி எதுக்குடா இந்த லைட் போடாத கார் போய் நிக்குது அப்படின்றதான் இப்ப இவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. அப்படி இவருக்கு டவுட் வந்து இவருடைய காரோட லைட்ஸ் ஆன் பண்ணி காரை மெல்ல நகர்த்துறாரு. அப்படி இவர் காரை நகர்த்த ஆரம்பிச்சோன்னே அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு பாத்தீங்கன்னா அந்த கார் சடன் ஆன் ஆகி நகர ஆரம்பிக்குது. அப்படி அந்த கார் நகருது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த கார்ல ஏதோ சம்திங் தப்பு இருக்குன்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்ச உடனே இவரோட காரை ஃபாஸ்ட் ஆன் பண்றாரு. அப்படி ஃபாஸ்ட் ஆன் பண்றது தெரிஞ்ச உடனே முன்னாடி இருந்த அந்த கார் இருக்கு பாத்தீங்கன்னா லைட் போடாத காரு, அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்து சர்ருன்னு போக ஆரம்பிக்குது. அப்படி போக ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக்கான சேசிங் சீன் நடந்தா எப்படி நடக்குமோ அதே மாதிரி பாப் கேவார்டோட காருக்கும் அந்த லைட் போடாத மிஸ்டீரியஸான காருக்கு இடையில செம்மையான சீன் நடக்குது. அப்படி சேசிங் நடக்கிறப்ப முன்னாடி போற அந்த கார் சிக்னல் கூட மதிக்காம போய்கிட்டே இருக்கு. நம்ம பாப் கேவார்டும் பாத்தீங்கன்னா விடாம துரத்திட்டு போய்கிட்டே இருக்காப்ல. கடைசி ஒரு அபார்டன் கேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த வோக்ஸ்வேகன் கார் நிக்குது. அப்படி அந்த மிஸ்டீரியஸான கார் நின்ற உடனே பின்னாடி வந்து நம்ம போலீஸ் கார் பாப் கேவார்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாப்ல. தம்பி, நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பிரச்சனை எதுவும் நடக்க கூடாது, உன்னோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா ஒழுங்கு முறையாக உன்னோட 2 கையும் தலைக்கு மேல வச்ச மாதிரி காருக்கு கீழே இருந்து இறங்கி பின்னாடி திரும்பின மாதிரி நில்லு. அப்படி நின்று சரண்டர் ஆயிட்டு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாப் கேவார்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே காருக்குள்ள இருந்த அந்த மேனும் தலைக்கு பின்னாடி கை வச்ச மாதிரி கார்ல இருந்து கீழே இறங்குறான். அப்படி இறங்குறவன் ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருக்கான், பிளாக் டர்ட்டில் நெக் போட்டிருக்கான், டென்னிஸ் ஷூஸ் போட்டிருக்கான். அண்ட் அவனுடைய ஹேர் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கு. அண்ட் அவன் மேல போதைப் பொருள் அடிச்சதுக்கான ஸ்மெல்லும் வருது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ண மாதிரியே நம்ம போலீஸ் பாப் கேவார்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்துல வந்து, தம்பி இந்த ராத்திரில எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வர்ற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த மிஸ்டீரியஸான மேன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப கேஷுவலா திரும்பி, சார் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கல சார் டவர் இன்ஃபர்னோ அப்படின்ற படம், அந்த படத்துக்கு நான் நைட் ஷோக்கு போயிட்டு வந்தேன். அப்படி போயிட்டு வர்றப்ப நான் வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டேன், அதனாலதான் நான் வீட்டோட வழியை
கட்டிட்டு அங்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க சார், நான் வீட்டுக்கு சேஃபா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப் கவார்ட்ட கேஸோட பேசுறான். ஆனா இவனோட கெட்ட நேரத்துக்கு இவன் சொல்றது பச்சை பொய் அப்படின்றத பாப் கவார்ட் இவன் சொல்றப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு வர்ற வழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த டவரிங் இன்ஃபர்னோ படம் ஓடுற தியேட்டர் வழியா தான் வந்திருக்காரு. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல இன்னைக்கு நைட் ஷோ காட்சிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டே வச்சிருந்திருக்காங்க. சோ ஓடாத படத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான்னா கண்டிப்பா அவன் தப்பு பண்ணிருப்பான் இல்லையா? சோ அதனாலே அந்த மிஸ்டீரியஸான மேன் மேல செம்மையா அவருக்கு டவுட் வந்துருது. சோ உடனே நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காரை போய் செக் பண்ண போறாரு. அப்படி போறப்ப அந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அவர் செம்மையா சாக்காயிராப்ல. ஏன்னா எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு சீட் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கார்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல சீட் இல்லாம கம்ப்ளீட்டா பிளாட்டா இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே என்னடா இங்க இருக்கிற சீட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள போயிட்டு எட்டி உத்து பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் அந்த சீட் இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமான மிஸ்டீரியஸான ஐட்டம் இருக்கு. மங்கிக்குள்ள ஆணி புடுங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற கம்பி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கம்பி, ஐஸ் பிக்கு, குப்பை கவர்கள் இருக்கிற ஒரு பெட்டி, க்ளோஸ், வயர் அண்ட் ரோப்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வித்தியாசமான வினோதமான பொருட்களா அந்த காருக்குள்ள வச்சிருக்கான். சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி போயிட்டு டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 2 ஹேண்ட் கஃப் வேற வச்சிருக்கான். அதாவது கை விலங்க வேற வச்சிருக்கான். சோ இதெல்லாம் பார்த்தோன்னே பாப் ஹேவர்டுக்குனாலும் இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சந்தேகம் முழுசாவே வந்துருது. சோ அதனாலே நான் அவனை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றேன், பாப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு பாப் ஹேவர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. ஆனா அப்படி கிளம்புற பாப் ஹேவர்டுக்கு அப்ப தெரியாது இப்ப ஒரு அரெஸ்ட் பண்ணிருக்கிற இந்த ஒரு கிரிமினல் சாதாரணமான கிரிமினல் கிடையாது. இவன் அந்த டைம்ல அமெரிக்காவே உழுக்குன்னு உழுக்கிட்டு இருந்த ஒரு இன்ஃபேமஸான சீரியல் கில்லர் அப்படின்றது. எஸ், இன்னைக்கு வீடியோல டெட் பண்டி அப்படின்ற சீரியல் கில்லரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி ஒரு வீடியோ பாருங்க. வாங்க அப்படியே போலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் ஃபாலோ பண்ணாமலும் ஃபாலோ பண்ணிருங்க. இது 1970 ல இருந்து 80 காலகட்டம். இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சீரியல் கில்லர் காலகட்டம் அப்படினே சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான சீரியல் கில்லர் அமெரிக்கால இருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜெஃப்ரி டேமர், ஜான் வெயின் கேசி அண்ட் சார்லஸ் மேன்சன் சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான சீரியல் கில்லர் அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. அந்த கொடூரமான சீரியல் கில்லர்ல ஒரு முக்கியமான சீரியல் கில்லர் தான் இந்த ஒரு டெட் பண்டி அப்படின்ற இந்த சீரியல் கில்லர். இந்த டெட் பண்டி பாத்தீங்கன்னா 1946 வருஷம் நவம்பர் மாசம் 24ஆம் தேதி தான் பிறக்கிறான். அண்ட் இவன் பிறந்த இந்த ஒரு ஃபேமிலியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவன் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேரு. அண்ட் இவங்க அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான கெட்ட பழக்கமுமே கிடையாதான். ஈவன் ஸ்மோக்கர் ட்ரிங்க் அப்படின்றத தாண்டி யாரையுமே கை வாங்கி அடிக்க கூட மாட்டாங்களா. அந்த அளவுக்கு செம்ம பெர்ஃபெக்ட்டான அன்பால மட்டுமே பழகக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் இந்த ஒரு ஃபேமிலி. ஆனா அப்படிப்பட்ட அவ்வளவு நல்ல ஃபேமிலியில இந்த டெட் பண்டி மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வினோதமா வளர ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு 3 வயசு ஆகிறப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செம்ம ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறத பல பேரால ஃபீல் பண்ண முடிஞ்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா அவனோட ஆண்டி அவங்களோட வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த அவங்கள சுத்தி கிச்சன்ல இருக்கிற நைஃப் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது கத்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கத்திகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க படுத்திருக்கிறத சுத்தி ரவுண்ட் ஷேப்ல பாத்தீங்கன்னா சுத்தி அடிச்சு வச்சிட்டானா. அப்படி அடிக்க வச்சிருந்த அந்த ஒரு கத்திகளை அவங்க எந்திரிச்சு பாக்குறப்ப அவங்களே மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு சின்ன வயசுல அவன் காட்டுக்குள்ள எல்லாம் போவானா. அப்படி காட்டுக்குள்ள போறப்ப அவனோட கண்ணுல ஏதாச்சும் எலி பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த எலியை பார்த்த உடனே புலி மாதிரி டபக்குன்னு பாஞ்சு அதோட கைகள் எல்லாத்தையும் அத்து தூக்கி எரிஞ்சிருவானா. அந்த அளவுக்கு கொடூரமானவனா தான் அந்த சின்ன வயசுல அவன் இருந்திருக்கான். சரி இததான் அப்படி பண்றான்னு பார்த்தா அவனோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லாட்டினா அண்ணன் தம்பி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறப்ப அவங்கள பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்குன்னு முக்கி வச்சு அதுல அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னு பார்த்து ரசிக்கவும் செய்வானா. ஆனாலும் இவன் சின்ன பையன் இல்லையா, அதனாலேயே அவங்க வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன வயசுல தெரியாம பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி விட்டதுனாலே தான் செய்யறது தப்பு அப்படின்றது தெரியாமையே இந்த டெட் பண்டி வளரவும் ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் வளர்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அவனோட அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட பசங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அதாவது டெட் பண்டியோட கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதரோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி கூட்டு போறப்ப பாத்தீங்கன்னா டெட் பண்டி அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் தன்னோட கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட கிராண்ட் ஃபாதரோட கேரக்டரை பார்த்து அவன் செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி அவர் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிடறானா. அப்படி என்னத்துல பார்த்து இவன் இம்ப்ரெஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவனோட கிராண்ட் ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இவனோட கிராண்ட் மதரை போட்டு அடி நடிப்பாரா. அவர் செம்ம வயலன்ஸான கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவரோட அந்த ஒரு வயலன்ஸ் கேரக்டர் இவனை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிருது. அதனாலேயே இது வரைக்கும் யாரு கூட அந்த அளவுக்கு பெருசா க்ளோஸா பழகாத இந்த ஒரு டெட் பண்டி தன்னோட தாத்தா கூட முதன் முறையா ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் பழைய சைடு பை சைடு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் போயிட்டு வருவான் இல்லையா. அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்ப இவனோட கேரக்டர் ரொம்ப கொஞ்சம் வினோதமா இருக்கிறதுனாலயே இவன் கூட அந்த அளவுக்கு பெருசா பசங்க யாரும் பழகவே மாட்டாங்க. சோ அதனாலேயே மேக்ஸிமம் ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா தனிமையை மட்டும் தான் கல்லிக்கவே செய்யறான். ஆனா அந்த மாதிரி தனிமையா இருக்கதே அவனுக்கு செம்மையான ஒரு கடுப்பை கிரியேட் பண்ணும். சோ அதனாலேயே சம்டைம்ஸ்லாம் கோவம் வர்றப்ப விருத்தனமா ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி செம்மையா வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் பண்ணுவானா. சோ அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்க எல்லாருமே மிரண்டு போயிருவாங்களாம். சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆகுது, நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்கள் 2 வருடங்களாகவும் மாறுது. அப்படி மாறுறப்ப ஸ்கூல் லைஃபையும் முடிச்சு நெக்ஸ்ட் காலேஜுக்குள்ளேயும் என்டர் ஆகுறான். அப்படி காலேஜுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமாச்சும் ஏதாச்சும் சேஞ்சஸ் உன்னோட லைஃப்ல நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஸ்கூல்ல எப்படி தனிமையில இருந்தே படிச்சானோ அதே மாதிரி தான் காலேஜ்ல போயிட்டு தனிமையில தான் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஏன்னா இவனோட கேரக்டர் சைக்கோ கேரக்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இவங்க கூட யாரும் பழகவே மாட்டேன்றாங்க. சோ காலேஜ் லைஃபையும் பார்த்தா தனிமையா
மேலதான் கழிச்சு படிக்கவும் செய்யறான். அப்படி இவன் படிச்சிட்டு இருக்கப்பே 1968வது காலகட்டத்துல வெளிவந்த டான் வாக்ஸ்வாகன் அப்படின்ற ஒரு காரை பாத்தீங்கன்னா புதுசா வாங்குறான். அப்படி அந்த காரை வாங்கின உடனே அவனுக்குள்ள ஒரு செம்மையான ஃப்ரீடத்தை ஃபீல் பண்றான். அந்த ஒரு ஃபீல் கிடைச்ச உடனே நம்மளுக்குன்னு ஒரு மாஸ்க் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்டான மாஸ்கையும் அவன் உருவாக்குறான். அந்த ஒரு மாஸ்க் அவன் போடுறப்பலாம் பாத்தீங்கன்னா தான் இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்ப ரொம்ப அழகா இருக்க மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, அவனோட கான்பிடென்ட் லெவல் இருக்கு பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹையர் ஆகிற மாதிரி அவனுக்கு செம்மையான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. சோ அந்த ஒரு கான்பிடென்ட் கிடைச்ச உடனே நம்ம கிட்ட தான் ஒரு செம்ம ஸ்டைலிஷான கார் இருக்கு, செம்ம ஸ்டைலிஷான மாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிச்சிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திருட்ட பண்றான். அப்படி சின்ன சின்ன திருட்ட பண்றப்பே காலேஜ் லைஃபையும் முடிக்கிறான். அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம லா ஸ்கூல்ல போய் சேர்ந்து லாவும் படிக்கிறான். அப்படி லா படிச்சிட்டு இருக்கப்பே இதுக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டு இருந்த சின்ன சின்ன திருட்ட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெரிய திருட்டாவும் மாத்துறான். அந்த பெரிய திருட்டுகளின் நாளடைவுல ஒரு பெரிய பெரிய கிரைமாவும் மாற ஆரம்பிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா தான் செய்யறது மிகப்பெரிய கிரைம் தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணாம அது தனக்கு ஒரு பூஸ்ட கொடுக்குது அப்படின்றதுக்காகவே அடுத்தடுத்து கிரைம் பண்ணிட்டே இருக்கான். இதனாலே அவனுக்கு 18ல இருந்து 20 வயசு ஆகும். பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே எக்கச்சக்கமான கிரைம் அவன் செஞ்சிடறான். சோ இப்படியே நாட்கள் ஓடுது. பிப்ரவரி 1 1974வது வருஷமும் வருது. அந்த நாள்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் பிரேக் பண்ணி உள்ள என்டர் ஆகி லிண்டா அப்படின்ற ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கற்பழிச்சு கொலையும் பண்ணிடுறான். அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவன் சில ட்ரிக்ஸை கையாளுவானா. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரிக் இவன் கொலை செஞ்ச அந்த ஒரு பாடி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பாடி அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் ஆற்றுப்பாடிகள் இருக்கிற மணல் இருக்கும் பாத்தீங்களா அந்த மணலை நல்லா குழிய தோண்டி உள்ள போட்டு புதைச்சிருவானா. சப்போஸ் அப்படி புதைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இவனுக்கு கிடைக்கல அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் இருக்கிற காடு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் இந்த பாடியை தூக்கி போட்டு வந்துருவானா. அப்படி தூக்கி போட்டியா அப்படின்னா அங்க இருக்கிற விலங்குகள் அதை தின்றும் இல்லையா, அதனால அங்கிட்டு போய் தூக்கி போட்டு வந்துருவானா. அப்படி தூக்கி போட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாயா அடுத்த கொலையை செய்யறதுக்கு கிளம்பிடுவானா. இந்த மாதிரி தான் அவனோட லைஃப் ரொட்டேஷன் சைக்கிள் பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருந்திருக்கு. அதே எப்படி அவன் மட்டும் அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கொலைகளை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இவன் நேச்சுரலாவே செம்ம அழகா இருக்குது தான். இவன் பாக்குறதுக்கு செம்ம அழகா லுக்கா ஹேண்ட்ஸமா இருப்பான். சோ அதனாலே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவன் போய் பேசினாலே அவனோட மாய வலையில அசால்ட்டா விழுந்துருவாங்க. அதுவும் ஒரு பொண்ணை குறி வச்சு அந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி போய் பேசினா அவங்கள தன்னோட வலையில விழுக வைக்கலாம் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறப்ப ஹெல்ப் கேட்கிற மாதிரி முத பேசவே ஆரம்பிப்பானா. அதாவது எனக்கு கையில அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், என்னை டிராப் பண்ணிட முடியுமா, இல்லாட்டினா நான் கொஞ்சம் ஊனமுற்றவர், அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அட்டாக் பண்ற மாதிரி தான் போய் ஹெல்ப் கேட்கிற மாதிரி பேசி அவங்கள தன்னோட மாய வழியில விழுக வச்சு அவங்கள கார்ல ஏத்திடுவான். அப்படி அவங்கள காருக்குள்ள ஏற்றின உடனே காருக்குள்ள வச்சிருக்கிற டூல்ஸை வச்சு சத்துன்னு அவங்க மண்டலே அடிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சிருவான். ஒன்ஸ் அவங்க மயங்கின உடனே அந்த பெண்களை காட்டுக்கு கொண்டு போய் அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறப்பே கற்பழிச்சு அவங்கள கொலை பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 2 வழிகள், அந்த 2 வழியில அந்த பாடிகள் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடுவான். இப்படிதான் பாத்தீங்கன்னா தன்னோட அழகால எக்கச்சக்கமான பெண்களை பலியில விழுக வச்சு கொலைகளை பண்ணிட்டே இருக்கான். சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் காணாம போற பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வாஷிங்டன்லயும் உத்தாலையும் காணாம போற பெண்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாயிட்டே போகுது. இதனாலே மக்கள் வெறித்தனமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மக்கள் பயந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் போலீஸ் பாத்தீங்கன்னா யாரா இதை பண்ற, எதுக்குடா இவன் பண்ற அப்படின்னு தெரியாமையே நம்பிக்கையும் இல்லாம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாம வெளிப்பதுங்கி நிக்கிறாங்க. என்னடா சொல்றீங்க, அப்ப இவன் பண்ண கொலைகள்ல எந்த ஒரு கொலையிலுமே எவிடன்ஸ் விட்டுட்டு போல அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு கொலையில கூட இவன் எவிடன்ஸ் விட்டுட்டு போகவே இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இவன் கொலையை பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு இவன் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஏன்னா இவன் கொலை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சியாட்டில் கிரைம் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரைம் கமிஷன்ல கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணிருக்கான். அப்படி ஒர்க் பண்றப்ப எந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நல்லாவே நோட் பண்ணியிருக்கான். அப்படி நல்லா நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு பெர்ஃபெக்ட்டா தன்னுடைய கிரைம் ஆஃப்ல அரங்கேற்றி இருக்கான். அதுல இது 1974 காலகட்டம் இல்லையா, அந்த காலகட்டத்துல எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிக்கவே படாத காலகட்டம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டேட்ல கொலை நடந்துச்சுன்னா அந்த கொலையை பத்திய இன்ஃபர்மேஷன் அடுத்த ஸ்டேட்டுக்கு போக வாய்ப்புகளே இல்லாத காலகட்டம் அது. அதனாலே அசால்ட்டா கொலை பண்ணிட்டு எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்னஸையும் விடாம போயிட்டு இருந்தான் அன்டில் நவம்பர் 8 1974 வரைக்கும். எஸ், இந்த ஒரு நாள்ல பேஷன் பிளேஸ் மால்ல பாத்தீங்கன்னா மரூன் கேமரா அப்படின்ற ஒரு காரை 18 வயசு பொண்ணு வந்து நிப்பாட்டுது. அப்படி நிப்பாட்டோடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த மாலுக்குள்ள போயிட்டு புக்ஸ் வாங்க போயிருது. அப்படி போறத டெட் பண்ணி நல்லாவே நோட் பண்ணிடுறான். அப்படி நோட் பண்ண உடனே தன்னை ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு போனா அதே புக் ஷாப்ல இவனும் போறான். அப்படி போனவே அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போயிட்டு, மேடம் வெளியில நின்றுட்டு இருக்க மரூன் கேமரா கார் உங்களுடைய கார் தானே, அந்த காரை உடைச்சு உள்ள இருக்க பொருளை திருடுறதுக்கு ஒரு திருடன் ட்ரை பண்ணான், உங்க நல்ல நேரத்துக்கு நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், சோ அதனால அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டேன். இப்போ நீங்க வந்துட்டு உங்க கார்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுறப்ப இந்த பொண்ணுக்குனால ஒரு மாதிரி சந்தேகம் வருது. சோ அதனாலே சார் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோடனே டெட் பண்ணி நான் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். அப்படி அவன் பதில் சொன்னோடனே அந்த பெண்மணினால மூக்குல கைய வைக்கிறாங்க. ஏன்னா இவன்றது பாத்தீங்கன்னா ஆல்கால் ஸ்மெல் வருது. சோ இவன் ரியல் போலீஸா இல்லையா அப்படின்ற டவுட் அந்த பெண்மணிக்கு கிரியேட் ஆயிடுது.
ஆயிடுது. அப்படி டவுட் வந்து டெட் பாடி தான் வச்சிருக்க ஃபேக்கான போலீஸ் பேட்ச் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட காட்டுறான். அதை காட்டினோடனே சரி இவர் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நம்பிது. அப்படி நம்பின உடனே அதோட காருக்கு போய் திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குது. அப்படி செக் பண்ண உடனே சார் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் இப்ப போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு டெட் பாடி, மேடம் நான் ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, உங்க காரை திருட வந்த திருடன் நாங்க ஆல்ரெடி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். நீங்க அவனுக்கு எதிராக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா போதும், அவன் இதே மாதிரி தப்பா ஃபியூச்சர்ல பண்ண விடாம நாங்க பாத்துக்குவோம், இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டோடனே கரோல் டரோன்ச் அப்படின்ற அந்த 18 வயசு பெண்ணும் பாத்தீங்கன்னா அவனை நம்பி கார்ல ஏற போது. அப்படி ஏற போறப்ப தான் அந்த பெண்மணியை நோட் பண்றாங்க அது போலீஸ் வண்டி இல்ல அப்படின்றத. இருந்தாலும் போலீஸ் பேட்ச் ஆல்ரெடி காமிச்சிருக்கான் இல்லையா, சோ அதனாலே மஃப்டில எது இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துறாங்க. அப்படி உட்கார்ந்தோடனே அவனும் செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்டோட அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு அபாண்டனான ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறான். அப்படி நிப்பாட்டோடனே எதுக்கு சார் இங்க நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்கறாங்க. அப்படி கேட்டோடனே அவன் மறைச்சு வச்சு அந்த கம்பி எடுத்து சத்துன்னு அவங்க தலையில அடிச்சிடறான். அப்படி அடிச்சோடனே அவங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்தோடனே ஹேண்ட் கப் எடுத்து அவங்க கையிலையும் மாட்டிடுறான். அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்படி கிளம்புறப்ப அந்த பெண்மணிக்கு நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவன் அட்டாக் பண்ண எல்லா பெண்மணியும் மண்டையில அடிச்சோடனே மயங்கிடுவாங்க. ஆனா இந்த பெண்மணி மயக்க நிலைமைக்கு போகல, கான்சியஸ் ஸ்டேட்லயே தான் இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இவங்க கையில மாட்டின ஹேண்ட் கப் இருக்கு பாத்தீங்களா, அதை இவங்க கையில மட்டும் தான் மாட்டினானே தவிர அந்த ஹேண்ட் கப்போட இன்னொரு பாட்டை கார்ல எந்த பாட்டிலையும் மாட்டவே இல்ல. சோ அதனாலேயே கரோல் கரெக்டான டைம்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பே அவங்களுக்கான டைம் வருது. அந்த டைம் வந்த உடனே காரோட கதவை டக்குன்னு ஓபன் பண்ணி அந்த கார் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கப்பே ரோட்ல குச்சிடுறாங்க. இத பார்த்தோன்னே டெட் பாடிக்குனால செம்ம கடுப்பாயிடுது. உடனே காரை சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டு காருக்குள்ள அந்த ராட் எடுத்துட்டு வெளியில கோவமா வர்றான். அப்படி வர்றவன் விழுந்து கிடக்குற அந்த பெண்மணியோட முதுகுல சத்துன்னு 2 அடி அடிக்கிறான். அப்படி அடிச்சிட்டு இருக்கப்பே தூரமா பாத்தீங்கன்னா ஒரு கார் வர்றதுக்கான வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி அந்த வெளிச்சம் தெரிஞ்சோடனே கீழே விழுந்து கிடந்த கரோல் பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை நோக்கி குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி அங்க இருந்து கார் எடுத்துட்டு விருன்னு கிளம்பிடுறான். ஆனா இந்த இடத்துல தான் டெட் பாடி இத்தனை வருஷமா பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்த கிரைம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விட்னஸை விட்டுட்டு போறான். எஸ், இதுக்கு முன்னாடி பெண்களை கடத்தினாலே பெர்ஃபெக்ட்டா அவங்கள போட்டு தள்ளிடுவான் இல்லையா, ஆனா இந்த தடவை கரோல் தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா, அதுவும் இவன் ஃபேஸை நல்லாவே பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லையா. அப்படி போனவங்க சும்மா இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்டையும் பதிவு பண்ணிடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா இவன் பண்ண கிரைம்ஸ் போலீஸ்க்கு இப்போ ஒரு அபிஷியலான விட்னஸும் கிடைக்குது. ஆனா என்னதான் இவன் முதல் விட்னஸா கரோலை விட்டுட்டு போனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொலைகளை பண்ணிட்டு போலீஸ் கையில மாட்டாமே தான் இருந்திருக்கான். அன்டில் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா பாப் கேவர்ட் இன்சிடென்ட், அந்த ஒரு பாபோட கையில இவன் மாற்ற வரைக்கும் எஸ் ஒன்ஸ் அவரோட கையில இவன் மாட்டின உடனே அவனை சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சு இவன் மேல கேஸ ஃபைல் பண்றாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் சந்தேக கேஸ் தானே, இவனுக்கு எதிராக எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, இவன் என்ன பண்ணான்றதுக்கான ப்ரூஃபும் கிடையாது இல்லையா. சோ அதனாலேயே அசால்ட்டா பாத்தீங்கன்னா பெயில்ல இவன் வெளியே வந்துடுறான். ஆனா என்னதான் இவன் பெயில்ல வெளியே வந்தாலும் இவன் பண்ண விஷயங்களை ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பாபோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சோ அதனாலே நம்ம இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அவனை நம்ம கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பயே அடுத்த நாளே தன்னோட பிரதரான பீட் கவர்ட் அப்படின்றவருக்கு கால் பண்ணி, டேய் நேத்து நைட் நான் ஒருத்தனை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணேன், அவன் 1968 மாடலான 10 வாக்ஸ்வாகன் காரை வச்சிருந்தான், அவன் காருக்குள்ள எக்கச்சக்கமான வினோதமான ஐட்டங்களா இருந்துச்சுடா, ராடு, வயரு, கம்பி, மாஸ்க், கிளவுஸ் சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தேன், ஹேண்ட் கஃப் கூட வச்சிருந்தான். ஆனா என்னதான் இதெல்லாம் வச்சிருந்தாலும் அவனுக்கு எதிர எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாதனால அவன் பெயில்ல அசால்ட்டா வெளியே போயிட்டான். சோ அதனாலே எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு, இவனை எப்படியாச்சும் பிடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புலம்புகள் எல்லாத்தையும் தன்னோட பிரதரான பீட் கவர்ட்ட சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே பீட் கவர்ட் டக்குன்னு அவரை ஸ்டாப் பண்ணி, இரு நீ என்ன சொன்ன 1968 மாடல் 10 வாக்ஸ்வாகன் காரா, இந்த ஒரு காரை நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன்டா, இரு அந்த கேஸை நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கேஸை ரெஃபர் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி பார்த்த உடனே பாபு கவர்டுக்கு கால் பண்ணி, டேய் நீ சொன்ன அதே காரு அதே மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கிற ஒருத்தன் தன்னை கடத்தினதா ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, மேபி நீ நேத்து பிடிச்ச அந்த ஒரு ஆள் இவனா கூட இருக்கலாம், நான் இவனை பத்தின டீடைல்ஸ் வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு, இதே மாதிரி வேற ஏதாச்சும் கேஸ் ஃபைலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீட் கவர்ட் எக்கச்சக்கமான கேஸ் ஃபைல் எடுத்து ரெஃபர் பண்ணி பாக்குறாரு. அப்படி ரெஃபர் பண்ணி பாக்குறப்ப கிட்டத்தட்ட 10 பெண்கள் மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்ற கேஸ் ஃபைல் அவர் கண்டுபிடிச்சு எடுத்துருவாரு. அது மட்டும் கிடையாது, 2 பெண்கள் எங்களை 10 வாக்ஸ்வாகன் கார்ல வந்த ஒருத்தன் கடத்த ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண ஃபைலையும் அவர் கண்டுபிடிச்சு எடுத்துருவாரு. அப்படி எடுத்த உடனே தன்னோட பிரதரான பாபு கவர்டுக்கு கால் பண்ணி, டேய் கிட்டத்தட்ட 10 கேஸ்க்கு மேல மேல சந்தேகம் இருக்க மாதிரி இருக்கு, சோ உடனே நீ மறுபடியும் அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டுவான், எங்க சைடு 2 பெண்கள் இவனை பார்த்ததா கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ணிருக்காங்க, சோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நாங்க கூட்டு வந்தோம் அப்படின்னா இவன் அடையாளம் கட்டு வச்சு இவன் தான் அதை பண்றானான்றத கண்டுபிடிச்சலாம், சோ உடனே அவனை புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாபுட்ட பீட் சொல்றாப்ல. இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே அப்புறம் பாபு சொன்ன உடனே பீட் போய் அசால்ட்டா கேஸ் ஃபைல் எடுத்து ரெஃபர் பண்றாப்ல. அப்ப இவர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு நான் பதில சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சால்ட் லேக் கவுண்டி இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஷெரிஃப் ஆபீஸ்ல இவர் ஹோமிசைட் டிபார்ட்மெண்ட்ல கேப்டனாவே இருக்காப்ல. சோ அதனாலதான் அவர் கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் அசால்ட்டா புரட்டி பார்த்துட்டு இவன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு பாபுட்ட சொல்லி அவனை பிடிக்க சொல்லிருக்காப்ல. அப்படி
சொன்னோடனே பாபம் பார்த்தா அவனை அல்லேக்கா தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாப்ல. இப்படி ஒரு பக்கம் இவர் இவனை கூட்டு வந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவனுக்கு எதிராக 2 பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுல ஒருத்தவங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா கரோல், அவங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பொறுப்ப தன்னோட பாய் ஃப்ரெண்ட ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு டான் வாக்ஸ் ஓகன் கார்ல வந்து ஒருத்தன் தன்னை கடத்த பார்த்ததா வந்து ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா டெட் பண்டி விட்டு போன 2வது விட்னஸ். சோ இந்த 2 பெண்மணிகளும் அவங்க கொடுத்த அட்ரஸ்ல போய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பீட்டர் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப 2வது விட்னஸா ஒரு பெண்மணி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அங்க இல்ல. ஆனா என்னதான் அவங்க இல்லனாலும் ஃபர்ஸ்ட் விட்னஸ் அந்த கரோல் அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அவங்க அல்லேக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டு வந்தனே அங்க 10 கிரிமினல்ஸ் வரிசையா நிக்க வச்சு, ஏமா கரோல் நீ தான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தல, அந்த கம்ப்ளைண்ட்ல நீ சொன்ன அந்த ஒரு ஆள் இந்த 10 பேர்ல இருக்கானான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம கரோல் கண்ணை மூடிட்டு கையை நீட்டி சார் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பண்டியை நோக்கி காமிச்சிடுறாங்க. அப்படி காமிச்ச உடனே டெட் பண்டினால கண்ணு விரிது, போலீஸ்க்கான செம்மையான கோபம் வருது. அப்படி கோபம் வந்தோடனே மத்த எல்லாரையும் போக சொல்லிட்டு டெட் பண்டி அப்படியே அல்லேக்கா தரையில படுக்க வச்சு அவன் கையில விளங்க மாட்டி, இவ்வளவு நாட்களா பெண்களை கடத்து கொலை பண்ணிட்டு இருந்தது நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா கிட்னாப்பிங் கேஸ் தான் போடுறாங்க. ஏன்னா இவனுக்கு எதிராக மர்டர் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் மர்டர் கேஸ்ல உள்ள போட முடியும் இல்லையா. ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி இந்த கரோல் மட்டும் தானே. இந்த கரோல் இவன் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண மட்டும் தானே செஞ்சிருக்கான். சோ அதனாலே கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண கேஸ்ல அவனை தூக்கி உள்ள போடுறாங்க. அப்படி உள்ள போட்ட உடனே இன்வெஸ்டிகேஷனை செம்மையா தீவிரப்படுத்தி வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப கேரன் கேம்பல் அப்படின்ற ஒரு 23 வயது பெண்மணியை கடத்தி கொலை செஞ்ச கேஸ்ல இவனுக்கு எதிராக எவிடன்ஸ் கிடைச்சிருது. சோ அது கிடைச்ச உடனே ஆல்ரெடி போட்டிருந்த கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட சேர்த்து இந்த மர்டர் கேஸையும் கம்பைன் பண்ணி இவனை அல்லேக்கா தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. அதாவது சும்மா ஜெயில போடல, இவனை தூக்கி கோர்ட்ல நிப்பாட்டி வச்சு உனக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் செயல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி 15 வருஷம் சிறைக்குள்ள போட்டுறாங்க. ஆனா என்னத்தான் இவனை தூக்கி ஜெயில போட்டாலும் அந்த ஒரு இடத்துல இவன் கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையல் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கிறாம விட்டுறான். ஆனா என்னத்தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் கண்டுக்கிறாம விட்டாலும் அடுத்த தடவை மறுபடியும் போய் இவனே கோர்ட்ல அப்பீல் பண்ணி நான் எந்த குற்றமும் பண்ணல, இந்த கேஸை நான் மறுபடியும் மேல்முறையீடு பண்றேன், இந்த கேஸ்ல நானே வழக்கறிஞரா வந்து வாதாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு மறுபடியும் கேஸை கொண்டு போறான். இந்த ஒரு விஷயத்த போலீஸே எதிர்பார்க்கல, அவங்களே இதை சாக்கிங்கோட பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப இவன் கையில விளங்க மாட்டின மாதிரி கூட்டு போய் கூண்டுல நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டுறப்ப அங்க இருந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது நீதிபதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவன் கையில வழங்க மாட்டிருக்கத பார்த்த உடனே என்ன சார் பண்றீங்க, இவர் ஒரு லாயர் சார், இவர் கையில போய் நீங்க வழங்க மாட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் இந்த கேஸ்ல அவருக்கு அவரே வாதாட வேற வந்திருக்காரு, சோ இந்த மேல வழங்க மாட்டக்கூடாது, அவர் கையில வழங்கலாம் கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பண்டியோட கையில இருக்கிற வழங்க கலட்ட சொல்றாங்க. அப்படி கலட்டின உடனே டெட் பண்டி பார்த்தா தான் இது வரைக்கும் படிச்ச லாவை ஃபுல்லா மொத்தமா கக்குற மாதிரி தனக்காகவே பாத்தீங்கன்னா வாதாட ஆரம்பிக்கிறான். அப்படி வாதாடுறப்பலாம் பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல பிரேக் வரும் பாத்தீங்களா, அந்த பிரேக் வரப்பல நான் போய் புக்கை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல இருக்கிற லைப்ரரியில போயிட்டு புக்கை ரெஃபர் பண்ண போய் உட்காந்துக்குருவானா. ஆனா அப்படி உட்கார்றப்ப புக்கை ரெஃபர் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண மாட்டான். அந்த லைப்ரரியில இருந்து ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருக்கா, அந்த ஜன்னல் வழியா வெளியே குதிச்சா வெளியே தப்பிச்சு ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்களை தான் நோட் பண்ணிட்டு இருப்பானா. என்னடா சொல்றீங்க, இவன் ஒரு கோர்ட்ல இருக்கா, அதுவும் ஒரு கிரிமினலா வேற இருக்கான், அப்படி இருக்கிறவனை போயிட்டு லைப்ரரியில ஃப்ரீயாவா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் இவனை ஃப்ரீயா தான் விட்டுருக்காங்க. அதாவது இவன் பக்கத்துல போலீஸே இருக்க மாட்டாங்களாம். அப்படி இருக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு, எனவே ஒரு லாயர் இல்லையா, சோ அதனால இவனுக்குன்னு ஸ்பெஷலா பார்த்தா நீதிபதி சில பெர்மிஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவன் லைப்ரரிக்குள்ள போறப்போ லைப்ரரிக்குள்ள இவன் கூட போலீஸ் போக கூடாது, இவனுக்குன்னு ஒரு தனியா டேபிள் இருக்கணும், அந்த டேபிள்ல இவனுக்குன்னு தனியா ஒரு டைப்ரைட்டர் இருக்கணும், ஒரு டெலிபோன் இருக்கணும், அந்த டெலிபோன்ல ஒட்டு கேட்காத மாதிரி பிரைவசிக்கான ஒரு போனாவும் இருக்கணும். அதே நேரத்துல இவன் லைப்ரரியில படிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்ப எட்டி பார்க்கிற விஷயங்களும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஸ்பெஷல் சலுகைகளா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீதிபதி கொடுத்துறாப்ல. அவர் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞரை மதிக்கணும், அவருக்கு மதிப்பும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்கறாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தையே பாத்தீங்கன்னா இந்த டெட் பண்டி அட்வான்டேஜ் எடுத்துட்டு தப்பிக்கிறதுக்கான பிளான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறத மட்டும் இல்லாம ஒரு நாள் ஹியரிங்காக வர்றப்ப பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் இன்டர்வல் டைம்ல போய் புக்கை ரெஃபர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போறான். அந்த லைப்ரரி பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல 2வது மாடியில இருக்கு. அப்படி உள்ள போன அவன் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து மறுபடியும் உள்ள இருந்து வெளியே வரவே இல்ல. என்னடாச்சு உள்ள போனவன ஆளக்கான பிரேக் முடிஞ்சு ஹியரிங் வரப்போது எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போலீஸ் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது அந்த லைப்ரரிக்குள்ள அவனை காணவே காணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தாடி லைப்ரரிக்குள்ள காணா வேற எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பரபரப்பா அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கப்பதான் ஒரு பெண்மணி போலீஸ்ட வந்து சார் எதுக்கு சார் பரபரப்பா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப போலீஸ் இல்லம்மா லைப்ரரியில இருந்து ஒரு கிரிமினல் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றப்பதான் அந்த பெண்மணி சொல்றாங்க சார் அவன் தான் அவனா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 2வது மாடியோட ஜன்னல்ல இருந்து ஒருத்தன் கீழே குதிச்சு தப்பிச்சு ஓடுனா சார், அதை நான் என் கண் கூட பார்த்தேன், ஆனா அவன் யாருன்னு தெரியாதனால வெளியே சொல்லாம இருந்தேன், பரவாயில்ல நீங்க கேட்கறப்பதான் தெரியுது அவன் கிரிமினல் அப்படின்னு, அவன் அந்த பக்கம் தான் சார் ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கையை காமிக்கிறாங்க. ஆனா என்னத்தான் காமிச்சாலும் அவன் தப்பிச்சு ஓடி 10 நிமிஷம் ஆச்சு இல்லையா, சோ அதனாலே போலீஸ் அவன் போன பக்கம் போய் ஓடி பாக்குறப்ப கண்ணு கட்டுற வரைக்கும் டெட் பண்டியை பார்க்கவே முடியல. இந்த ஒரு இடத்துல இன்னொரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆகும், என்னடா சொல்றீங்க 2வது மாடியில இருந்து ஒருத்தன் குதிக்கிறா அப்படின்னா கைகள் அடிபடாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதுக்காகவும் பயங்கர கிரிமினலா யோசிச்சு ஜெயில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா
தன்னோட அறையிலேயே மெத்தைகளை கீழே போட்டு மேல இருந்து குதிச்சு இதுக்காகவே ட்ரைனிங் எடுத்திருக்கான். அதாவது காலை ஊன்றப்ப எந்த மாதிரி ஒன்னா பெருசா அடிபடாது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இந்த 2வது மாடில இருந்து குதிச்சு அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். அப்படி ஓடினாவே சும்மா ஒண்ணும் ஓடல, லைப்ரரியில இருந்து ஒரு மேப்பையும் தூக்கிட்டு போயிடறான். என்ன தப்பிச்சு ஓடுறன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா ஓடனா அப்படின்னா எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிற கூடாது இல்லையா, அதுக்காகவே வழி தெரியணுன்றதுக்காண்டே மேப் எடுத்துட்டு ஓடி இருக்கான். ஆனா இடத்தான் மேப் எடுத்துட்டு ஓடினாலும் போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றக்காக காட்டுக்குள்ள என்டர் ஆயிடுறான். ஆனா அப்படி காட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மேப்னால ஒரு யூஸும் இல்ல அப்படின்றது. ஏன்னா ஒன்ஸ் காட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டா அப்படின்னா எந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது இல்லையா. சோ அதனாலேயே எந்த பக்கம் போறோம்னு தெரியாம திக்கு முக்காடி நிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, காட்டை விட்டு வெளியே போனாலும் வெளியே போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிறோம் அப்படின்றதுனாலயே வேற வழியே இல்லாம காட்டை விட்டு வெளியே போகாம வேற எந்த பக்கமும் போக முடியாம அந்த காட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா மேல ஹெலிகாப்டரும் பாத்தீங்கன்னா வான்வெளியில சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சைடுல பாத்தீங்கன்னா போலீஸ்கார் அங்கிட்டு இங்கிட்டு போய் சர்ச் பண்றதுக்கான சவுண்டு காதுல கேக்குது. சோ அதனாலேயே பயம் கலந்த பதட்டத்தோட அந்த காட்டுக்குள்ளேயே உட்கார்றான். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அவன்கிட்ட சாப்பிட சாப்பாடும் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடையாது. இருந்தாலும் அங்கன கிடைக்கிற சின்ன சின்ன தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்படி ஸ்பெண்ட் பண்றது 1 நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 5 நாள் அந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு தர்றான். அப்படி சுத்துறப்பே அந்த அளவுக்கு பெருசா சாப்பாடு கிடைக்காதனாலே அந்த 5 நாள்லயே கிட்டத்தட்ட 10 கிலோ வரைக்கும் அவனோட வெயிட் கம்மியாகவும் செஞ்சிருது. சோ இதுக்கு மேலே நம்ம காட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா பசிலேயே சாப்பிடாம செத்து போயிருவோம். அப்படி செத்து போயிட்டா அப்படின்னா நம்ம தப்பிச்சதுல அர்த்தமே இல்லாம போயிடும். சோ ஏதாச்சும் பண்ணியாண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் பக்கத்துல ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது அவன் பாத்துறான். சோ கோல்ஃப் கோர்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிச்சானவங்க தான் நிறைய இங்க வருவாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க கார் கொண்டு வருவாங்க. அப்ப எக்கச்சக்கமான கார் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ஃப் கோர்ஸ்க்கு பக்கத்துல போய் எட்டி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப தூரமா கார் நிறைய இருக்கிறத நோட் பண்ணிடுறான். அப்ப அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு காரை நம்ம ஆட்டைய போட்டோம் அப்படின்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். அப்படி பிளான் போடுறதோட மட்டும் இல்லாம அதை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட்டிவ் பண்றான். அதாவது அங்க இருக்கிற ஒரு கார் ஆட்டைய போட்டு அங்க இருந்து தப்பிச்சும் போயிடுறான். அதாவது கிட்டத்தட்ட 5 நாட்கள் அவன் மாட்டிட்டு இருந்த காட்டுல இருந்து ஃப்ரீடமா தப்பிச்சு போயிடுறான். அதாவது ஜூன் 13, 1977 அதிகாலை 2 மணி போல கார் எடுத்துட்டு எஸ் ஆயிடுறான். அப்படி இவன் எஸ் ஆன அந்த ஒரு டைம்ல போலீஸ் எல்லாரோடையும் பிளாக் பண்ணி ரோடெல்லாம் கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல தூரமா ஒரு கார் பாத்தீங்கன்னா ஜிக்ஜாக் அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எவனோ ஒருத்தன் தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டிட்டு வராயாம், அவனை ஃபர்ஸ்ட் நுப்பாட்ட என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்னோடனே காரை நுப்பாட்டுறாங்க. அப்படி நுப்பாட்டினோடனே என்னடா நைட் 2 மணிக்கெல்லாமா சரக்கு அடிச்சு வண்டி ஓட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பக்கத்துல போய் பாக்குறாப்ல. அப்படி போய் பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது அவன் சரக்கு அடிச்சுட்டுலாம் காரை ஓட்டிட்டு வரல, பசி மயக்கத்தோட காரை ஓட்டிட்டு வந்திருக்கான். அப்படி ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, டெட் பண்ணி தான் அப்படின்றதையும் பாத்துறாப்ல. அதை பார்த்தோன்னே அவருக்கே சிரிப்பு வந்துருது. ஏன்டாடே நீ எங்கிட்டோ போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கெங்க தேடிட்டு இருந்தா கடைசியில நீயே வந்து தொக்கா மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம பசி மயக்கம் தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோறை நல்லா தின்றான். அப்படி தின்னதுக்கு அப்புறம் அப்பாடா இப்ப நல்லா ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தும் பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த தடவை ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். அப்படி பிளான் போடுறப்ப முதல் இந்த ஜெயில இருந்து எவ்வளவு தப்பிக்க ட்ரை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேர்றான். அப்படி தேர்றப்ப ஒருத்தர் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி கண்டுபிடிச்சோடனே அவன்கிட்ட போய் டேய் எப்படி நீ தப்பிக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்டோடனே அவனும் டேய் என்கிட்ட ஒரு ரம்பு இருக்கு, அந்த ரம்பத்தை தான் ஓட்டை போட்டு தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே டெட் பண்ணினால இதை வச்சு எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு இப்போதைக்கு இருக்குது ஒரே டூல் தானே, சோ அதனாலே டேய் இந்த டூலை எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட புடிங்கிட்டு வந்துடுறான். அப்படி புடிங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய செல்ல இருக்க ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூஃப்ல சின்னதா ஒரு ஓட்டையை போட ஆரம்பிக்கிறான். அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி ஓரளவுக்கு பெருசாக்குறான். ஆனா அதுக்கு மேல அந்த ஓட்டையை பெருசாக்கவே முடியல. சரி போட்ட ஓட்டைக்குள்ள நம்ம உள்ள போக முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ட்ரை பண்ணியும் பாக்குறான். பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள அவனுடைய தலை மட்டும் தான் போகுது, பாடி போகவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த டைம்ல அவன் கொஞ்சம் குண்டா இருக்கான். ஆத்தாடி இந்த உடம்போடலாம் நம்ம இந்த ஓட்டைக்குள்ள போனா வேலைக்கே ஆகாது, அதுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போட்ட இந்த ஓட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ இங்க இருந்து தப்பிச்சாகணும், அதுக்கு இருக்க ஒரே வழி நம்ம உடம்போட வெயிட்ட கம்மி பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டானா. எதுக்கா சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்மேட்ஸ் கேட்டாலும் சரி போலீஸ் கேட்டாலும் சரி எல்லாத்தையுமே சோறு சரியில்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பி விட்டுருவானா. ஆனா என்னதான் உழைப்பி விட்டாலும் சரி சாப்பிடுற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் பெருசா கண்டுக்கல. ஆனா இவன் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த சில மாசத்துல பார்த்தா இவன் உடம்ப கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடுறான். அந்த உடம்பை இவன் போட்ட ஓட்டைக்குள்ள விட்டும் பாக்குறான். அப்படி விட்டு பாக்குறப்ப அது அசால்ட்டா உள்ள போயிடுது. அப்படி அந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு மேல போய் பார்த்தா இவனுடைய லக்குக்கு மேல ஒரு வென்டிலேஷன் டக்டும் இருக்கு. ஆத்தாடி இது நினைச்சுனா செம்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள போயிட்டு அந்த வென்டிலேஷன் டக்ட் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரஃபா ஒரு மேப்பை வரைகிறான். இதை ஒரு நாள் பண்ணல எக்கச்சக்க நாள் நைட்டு போய் தான் பண்றான். அப்படி மேப் பண்ணி பாக்குறப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் டக்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு போகுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறான். சோ இந்த வென்டிலேஷன் டக்டோட இந்த பாதையில நம்ம போனோம் அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கும் போயிடலாம். அங்க போயிட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியில போற வரைக்கும் வெயிட்டும் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வழியாவே தப்பிச்சு வெளியிலையும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறான். அப்படி பிளான போட்ட மாதிரியே டிசம்பர் 30, 1977 அதாவது கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் டைம்ல நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவன் போட்ட ஓட்ட வழி அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள போய் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு பக்கத்துலயும்
போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த வென்டிலேஷன் டக்ட்ல உட்கார்ந்த மாதிரியே அந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப போலீஸ் ஆபீசரும் அவருடைய ஒய்ஃபும் அங்கதான் இருக்காங்க. ஐயோ இவங்க என்ன தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கப்ப இவனுடைய லக்குக்கு போலீஸ் ஆபீசரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வா படத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ படத்து கூட்டு போயிறாங்க. அப்படி கூட்டு போனோன்னே இவனுக்கு செம்ம குசியாயிடுது. சோ உடனே வென்டிலேஷன் டக்ட்ல இருந்து வெளியில வந்து வீட்டுக்குள்ள குதிச்சிடுறான். அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் ஹாயா ட்ரெஸ் மாத்திட்டு அங்க இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இவன் பிளான் போட்ட மாதிரி அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு மக்களா கலந்துறான். ஆனா இங்க இருக்க பயங்கரமான விஷயமே போன தடவை, அதாவது ஃபர்ஸ்ட் தடவை போட்டோட லைப்ரரியில இருந்து குதிச்சு தப்பிச்சான் பாத்தீங்களா, அப்ப அவன் தப்பிச்சதுல இருந்து 10 நிமிஷத்துலயே போலீஸ் இவன் தப்பிச்சான்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த தடவை இவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற விஷயம் கிட்டத்தட்ட 17 மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு. சோ இந்த 17 மணி நேரத்துல இவன் மக்களா போயிட்டு கம்ப்ளீட்டா வேனிஸ் ஆயிட்டான். அப்படி வேனிஸ் ஆன மாதிரியே இருந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அடுத்து இவனுடைய வேலையில காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஜனவரி 14, 1978 வருஷம் அதிகாலை 3 மணி போல சி ஒமேகா சொராலிட்டிக் ஹவுஸ்க்குள்ள டெட் பாடி உள்ள புகுந்துறாப்ல. அப்படி உள்ள புகுந்த அவரு 2 பொண்களை கொலை பண்ணிறாரு, 2 பேரை பயங்கரமா காயப்படுத்திறாப்ல. அப்படி காயப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த ஹவுஸ்க்கு வந்த நிதான் ஏரி அப்படின்ற ஹவுஸ்மேட் ஐ விட்னஸாவே அவனை பாத்துறாங்க. சோ இத போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸாவே ஃபைல் பண்றாங்க. ஆனா என்னத்த ஃபைல் பண்ணாலும் அவனை கையில பிடிக்கவே முடியல. அடுத்தடுத்து தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அடுத்த சில வாரங்களிலே 12 வயசான ஒரு ஸ்கூல் பொண்ணை கடத்தி கொன்றுறான். அந்த பொண்ணோட பேரு கிம்பர்லே லீச். சோ இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கப்பே நாட்களும் ஓடுது. பிப்ரவரி 15, 1978 வருது. அன்னைக்கு டேல அதிகாலை 1:30 மணி போல டேவிட் லீ அப்படின்ற போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா பாப் ஹேவார்ட் சீன், அதே சீன் இந்த டேவிட் லீக்கும் நடக்குது. அதாவது லைட் ஆஃப் பண்ண மாதிரி டெட் பாடியோட கார் மெல்ல மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அத டேவிட் லீயும் பாத்துறாப்ல, உடனே காரை ஃபாலோ பண்றாப்ல. ஆனா அப்படி போலீஸ் ஆபீசர் ஃபாலோ பண்றப்ப டெட் பாடியோட கார் பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கார்ல டீசல் தீர்ந்து போச்சு போல டெட் பாடி அவன் பாட்டுக்கு நுப்பாட்டிடுறான். அப்படி நுப்பாட்டினோட டேவிட் லீயும் பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி வந்து நுப்பாட்டுறாப்ல. அப்படி நுப்பாட்டுறதோட மட்டும் இல்லாம கார்ல இருந்து இறங்குன்னு சொல்றாப்ல. அப்படி இறங்க சொல்றப்ப போன தடவை மாதிரிலாம் இந்த தடவை சரண்டர் ஆயிடக்கூடாதுடா, இந்த போலீஸ் ஆபீசர் அடிச்சு போட்டு நம்ம தப்பிச்சிடணும்டா அப்படின்ற பிளானோட தான் டெட் பாடியும் கார்ல இருந்து கீழே இறங்குறான். போலீஸ் ஆபீசரும் கைவிலங்க மாட்டுறதுக்காக டெட் பாடி பக்கத்துல வர்றாப்ல. அப்படி வந்தோடனே டெட் பாடி அவர் அட்டாக் பண்றான். ஆனா என்னத்தை தான் அட்டாக் பண்ணாலும் அந்த போலீஸ் ஆபீசர் டேவிட் லீ இல்லையா, சோ அவர் ப்ரூஸ் லீ மாதிரி ஃபைட் பண்ணி இவனை அசால்ட்டா கைது பண்ணிடுறாப்ல. சோ இந்த தடவை மறுபடியும் டெட் பாடியை கைது பண்ணிட்டு போய் சிறையில போட்டுறாங்க. ஆனா இந்த தடவை இவன் கொடூரமான கொலைகாரன் மட்டும் இல்லாம சிறையில இருந்து வேற தப்பிச்சிருக்கான் இல்லையா, சோ அதனாலே செம்ம செக்யூர்டான செல்ல தான் போடுறாங்க. அது மட்டும் கிடையாது 24/7 சொல்லிட்டு இவனை கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க. சோ இந்த தடவை இவனால தப்பிக்கவே முடியல. சோ இப்படி டெட் பாடியை கைது பண்ணதுல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரே மாசத்துல, அதாவது ஜூலை 23, 1979 வருஷம் டெட் பாடிக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. அதாவது மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா எனக்கு தான் கோர்ட் மரண தண்டனை கொடுத்தாலும் இந்த கொலைகள் எதையுமே நான் பண்ணலன்னு சொல்லிட்டு டெட் பாடி சொல்லிட்டே தான் இருந்திருக்கான். ஆனா எனக்கு தான் இவன் இந்த மாதிரி புலம்புனாலும் டெத் சென்டென்ஸ்க்கான டேட் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. ஆனா அப்படி டெத் சென்டென்ஸ் உனக்கு பக்கத்துல வர பாத்தீங்கன்னா அவனோட புகழும் அமெரிக்கா ஃபுல்லா செம்மையா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அது வரைக்கும் சீரியல் கில்லர் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கிறாம இருந்த மக்கள் சீரியல் கில்லர்னா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா இருக்கிற இவனை போயிட்டு ஹீரோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்கமான யங்கான அமெரிக்கன் உமன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவனை ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சு அவனை செம்மையா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டெட் பாடி பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா அழகா இருப்பான் இல்லையா, அதனாலே அவனுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்த அந்த கடைசி ஹியரிங் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஹியரிங் யுஎஸ் வரலாற்றிலே, அதாவது அமெரிக்கா வரலாற்றிலேயே முதல்ல நேஷனல் டெலிவிஷன்ல பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டெலிகாஸ்ட் அவ்வளவு யங்கான உமன்ஸ் பாத்தீங்கன்னா லைவா உட்கார்ந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது. இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து எக்ஸாக்ட்டா 10 வருடமும் கடக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 1989 வருஷம் வருது. சோ அந்த ஒரு வருஷம் தான் இது வரைக்கும் நான் இந்த கொலைகள்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடி இருக்கான் பாத்தீங்களா, அவனே கடைசியில நம்ம இப்படிலாம் சாகதான் போறோம், இதுக்கு மேலே நம்ம போய் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நான் கொலை தான் பண்ணேன், நான் இது வரைக்கும் 36 பெண்களை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறான். ஆனா என்னத்தை தான் இவன் 36 கொலைகள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் இது வரைக்கும் போலீஸ் இருக்க தீர்க்கப்படாத கேசஸ் எல்லாத்தையுமே எடுத்து புரட்டி பாக்குறப்ப அது எல்லாத்தையும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப இவன் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ இப்படி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுற அந்த ஒரு டைம்ல ஜனவரி மாசம் 24ஆம் தேதி வருது. அந்த ஒரு நாள், அதாவது ஜனவரி 24, 1989 வருஷம் தான் இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற நாள். சோ அந்த ஒரு நாள்ல இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குற அந்த ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவி சேனல்ஸ் வந்து நின்று அங்க இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த நிமிடத்துல அவனை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அந்த டைம் நெருங்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்டா அடுத்தடுத்த மொமெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை எக்கச்சக்கமான யங் வைபான உமன்ஸ் அண்ட் மக்கள் எல்லாருமே உட்கார்ந்து டிவி முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் இவனை எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிளேஸை சரவுண்ட் பண்ணி வந்து கூடி நிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில எக்கச்சக்கமான பேரு பர்ன் பண்ணிட்டு பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகன் வசனத்தையும் சொல்லி கத்திட்டு இருந்தாங்களா.
சோ இப்படி அந்த இடமே பார்த்தீங்கன்னா மீடியா பிரசன்ட் மக்கள் வெள்ளத்துல கூச்சல் கரசல் இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல டெட் பண்டி எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவனோட மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற சுவிட்ச் ஆன் பண்ண அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெண்மணியா இருக்காங்க. சோ பெண்களுக்கு எதிராக இவ்வளவு தப்பான விஷயங்களையும் இவ்வளவு கொடூரமான விஷயங்களையும் இவன் பண்ணதுனாலேயே இவனோட மரணமும் ஒரு பெண்ணாலதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வச்சு இவனை எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஒரு விஷயம் உண்மையிலே செம்மையான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் மக்கள் எக்கச்சக்க பேர் சொன்னாங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.